இன்னைக்கெல்லாம் நாங்கள்லாம் 90% இந்துக்கள் இருக்குன்னு சொல்லி ஸ்டாலின் சொல்றாருல, தேவர் ஐயாவினுடைய நெத்தியில பொட்டு வைக்க கூடாதுன்னு சொல்லி அந்த விபூதியை கொண்டு போய் ஒளிச்சு வச்சாங்க தெரியுங்களா? முருகர் மாநாடு நடத்தினதுல இருந்து அதனுடைய வரவு செலவு கணக்கு வந்துச்சா? யார் இடத்துல எவ்வளவு கலெக்ஷன் பண்ணார் சேகர்பாபு என்பது வெள்ளை அறிக்கையாக அல்லது வெளிப்படையாக அவர் வெளிப்படுத்தினாரா? அதுல தான் பெரிய ஊழல் நடந்திருக்கு. கோவிலுக்குள்ள தேவையான அப்ப கோயிலுக்குள்ள அண்ணாதுரைக்கு ஏன் சாப்பாடு போடுறீங்க பிறந்த நாளைக்கு? அண்ணாதுரை கடவுள் மறுப்பு ஏற்பு கொண்டவர், கடவுள் மறுப்பு ஈவேராவுடைய வழி வந்தவர். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்னு சொன்னார். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொல்லி எத்தனை கோயிலுக்கு அவர் பூஜை கும்பாபிஷேகத்துக்கு அவர் நெற்றியில திருநீர் வைத்திருக்கின்றாரா? நெற்றியில குங்குமம் வைத்திருக்கின்றாரா? இந்து மத சடங்குகளை ஏற்றுக்கொண்டிருக்கின்றாரா? ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று சொன்னது திருமூலர். இயேசு பிறந்த இது கிபி கிமு என்று சொன்னால் கிறிஸ்துவுக்கு பின் கிறிஸ்துவுக்கு முன் என்று சொல்கிறார்கள். அப்ப டிசம்பர் 25 இருந்து தானே வருஷம் தொடங்கி இருக்கணும். கிறிஸ்து பிறந்து 6 நாள் கழிச்சு தான் வருஷம் பிறகுதா? அப்ப எவ்வளவு பெரிய முரண்பாடுகள் இருக்கின்றது. அப்ப இதெல்லாம் பகுத்தறிவுக்கு உகந்ததா? திருமாவளவன் போன்றவர்களை எப்படி இந்துக்களுக்கு எதிராக சனாதன எதிர்ப்பு என்று சொல்லி அதன் மூலமாக இந்து எதிர்ப்பை உருவாக்கி கிறிஸ்தவ மிஷினரிகள் இன்னும் வேகமாக மதமாற்றத்தில் ஈடுபடலாம், எப்படி உயர்மட்டத்தில் இருக்கக்கூடிய உயர்மட்ட குடும்பங்கள் இருக்கக்கூடியவர்களாம் அப்படி கிறிஸ்தவர்களாக்க வேண்டும் என்கின்ற கிறிஸ்தவ மிஷினரிகளினுடைய சதிகளுக்கு இந்த தமிழக அரசியல்வாதிகள், குறிப்பாக திமுக, விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ், இப்பொழுது இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகளும் அதற்கான வேலைகளில் இறங்கியிருக்காங்க. ரிப்போர்ட்ஸ் நவ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாரத் மாதா திரு செந்தில் அவர்கள். வணக்கம். வணக்கம்மா. பூந்தமல்லி வரதராஜ பெருமாள் கோவிலில் 10 மணிக்கு தேர் வெள்ளோட்டம், அதுவும் பல வருடங்களுக்கு அப்புறமா அந்த வெள்ளோட்டம் நடக்குது அப்படின்றப்போ அதை முன்னெடுத்து தொடங்கி வைக்கிறதுக்காக அமைச்சர் நாசர் அவர்கள் வர்றதா இருந்தார். 10 மணிக்கு வர வேண்டியவர் 1 மணி நேரத்துக்கு பிறகு தாமதமாக வந்திருக்காங்க. அதிகாரிகள் அவர் வர வரைக்கும் வெயிட் பண்ணி தான் அதை பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இதில் வைக்கிற குற்றச்சாட்டாக என்ன இருக்குது அப்படின்னா, அமைச்சர் நாசருக்கு அந்த துறையே இல்லை, அவர் மைனாரிட்டி இதில் மினிஸ்டராக இருக்கார், அவர் எதுக்கு அங்கே வரணும்? அதையும் தாண்டி வேற்று மதத்தை சார்ந்தவர் அவர் எதுக்கு கோவில் விஷயங்களை பங்கேற்கணும்ன்ற ஒரு கேள்வி எழுப்புறது சரியாக இருக்கா? திமுக ஆட்சி அமைத்ததிலிருந்து கோயில்களில் நடைபெறக்கூடிய கோயில்களுடைய விழாக்கள், கோயில்களுடைய தேரோட்டம், கோயில்களுடைய பூஜைகள், இவைகள் அனைத்திலுமே இந்த ஆட்சியினுடைய தலையீடுகளும் ஆட்சியினுடைய வரம்பு மீறல்களும் அதிகமாக இருக்குது. நீங்கள் அமைச்சர் சேகர்பாபு அவர்களுடைய பேச்சுக்களே பார்த்துக்கிங்கன்னா, ஒரு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ஒரு கோயில்களுடைய தேர் இழுக்கப்படுது எங்கன்னாக்கா ஸ்தானுமாலை ஆலயம் கன்னியாகுமரி மாவட்டத்தில். அப்போ அந்த சுசீந்திரத்தினுடைய அந்த ஸ்தானுமாலை ஆலயத்தினுடைய தேரோட்டம் நடக்கும் பொழுது அங்கிருந்த பக்தர்களை பார்த்து நீங்களா சோறு தின்றீங்களா அதை தின்றீங்களாங்கிற மாதிரியான கேவலமான வார்த்தையை சொல்லி அங்கே பேசுகிறார். அப்போ இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரே இவ்வளவு கேவலமாக இருக்கும் பொழுது மற்ற அமைச்சர்கள் எப்படி கோயில் மீது அக்கறையாக இருப்பார்கள்? அப்போ நாசர் அவர்கள் வேற்று மதத்தை சார்ந்தவர், அவர் வரும் வரை அங்கு தேரோட்டத்தை காலதாமதமாக நடத்தக்கூடிய இந்த அதிகாரிகளையும் அதற்கு துணை போகின்ற அத்தனை பேர்கள் மீதும் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படணும். அப்படி இருந்தாதான் நியாயமான நடுநிலையான ஆட்சி. ஆனால் இந்த திமுகவிடத்தில் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன்னால் அராஜகம் செய்யக்கூடியவர்களே அவங்க தான். ஏன்னா சுசீந்திரம் கோவில் நீங்க சொல்ற இடத்துல சேகர்பாபு அவர்கள் சொல்றாரு பாரத் மாதா கி ஜெயின் சொல்றாங்க. அதை தாண்டி வீர சாவர்கர் அப்படின்ட்டு கோவில்ல சொல்றதுக்கான விஷயம் என்ன? அது ஒரு கட்சி சார்பான இல்ல ஒரு இது அமைப்பை சார்பான ஒரு அதை எதுக்கு கோவில்ல பேசணும்னு கேட்கிறாரு. அதாவது கோயில்களும் ஒரு தேசமும் வேறல்ல, தேசமும் தெய்வீகமும் எமது இருக்கண்கள் என்று சொன்ன முத்துராமலிங்க தேவர் ஐயாவினுடைய வழித்தொண்டர்கள் தான் நாம் இங்கே இருக்கக்கூடிய மக்கள், தமிழக மக்கள். தேசத்தை தெய்வத்தை வேற பார்க்குறாங்கன்னு சொன்னால் உண்மையிலேயே சொல்லப்போனால் சேகர்பாபு வரலாற்றை முழுமையாக படிக்கவில்லை. இந்த தேசத்தினுடைய விடுதலைக்காக பஜனைகள் பாடி, இந்த தேசத்தினுடைய விடுதலைக்காக கோயில்கள் தோறும் கூட்டங்கள் நடத்தி விநாயகர் சதுர்த்தி விழாவை இங்கே இந்த இந்திய தேசத்திலே விழாவை எதற்காக உருவாக்கினார்கள் என்று சொன்னால் தேச விடுதலைக்காக. அப்போ ஆன்மீகத்தையும் நீங்கள் தேசத்தையும் எப்படி தனியாக பார்க்க முடியும்? பாரத் மாதா கி ஜெய் என்று சொன்னால் இந்த பாரத தேசத்தை வணங்குகிறேன், பாரத தாயை வணங்குகிறேன். அப்போ பாரத தாயை வணங்குகிறேன் என்று சொல்லி கோயில்களில் சொல்லாமல் வேற எங்கே சொல்றாரு? நாடே கோயில், தேசமே கோயில், மண்ணை தெய்வமாக கல்லை தெய்வமாக வணங்குபவன் தான் தமிழன், ஹிந்து. அப்போ இந்து மத கோயில்களில் போய் பாரத் மாதா கி ஜெய் சொல்லாமல் எங்கே சொல்லுவாங்க? சாவர்கர் யார்? சாவர்கர் ஒரு வாழ்க்கையிலே எவ்வளவு கொடுமைகள் அனுபவித்தவர்கள் இந்த நாட்டுக்காக என்று சொன்னால் அதில் முக்கியமானவர் சாவர்கர். தன்னுடைய வாழ்க்கையிலே காலாபாணி என்கின்ற ஒரு சிறைச்சாலை அந்தமானிலே இருக்கின்றது. நாங்கள் நேரடியாக சென்று பார்த்திருக்கின்றோம். அந்த சிறைச்சாலை எதற்காக என்று சொன்னால் இந்த இந்திய தேசத்திலே இந்த ஆங்கிலேய அரசாங்கத்திற்கு கட்டுப்படாதவர்களை கொண்டு அடைக்கக்கூடிய சிறைச்சாலை. அந்த சிறைச்சாலையிலே அந்த சிறைச்சாலைக்குள்ள சிறை எப்படின்னா முதல் மாடியிலே அவருடைய சிறை, முதல் மாடியிலே ஒரு பெரிய லாக்கப் போட்டு வச்சிருப்பாங்க. அந்த லாக்கப்புக்கு உள்ள ஒரு லாக்கப்,
ஒரு 8க்கு 8 அறைக்குள்ளே அவர் காலம் முழுக்க வாழ்ந்தார். கிட்டத்தட்ட ஒரு 9 ஆண்டு காலம் அவருடைய வாழ்க்கை அதில் இருந்துச்சு. அப்போ எப்பேற்பட்ட ஒரு கொடுஞ்சிறைகளை இந்த நாட்டிற்காக அவர் வந்து தியாகம் பண்ணி வாழ்க்கையை வாழ்ந்திருக்கார். அப்போ அவருக்கு ஜெயின்னு சொன்னா என்ன தப்புங்கிற? கோவிலுக்குள்ள தேவையான அப்போ கோயிலுக்குள்ள அண்ணாதுரைக்கு ஏன் சாப்பாடு போடுறீங்க பிறந்த நாளைக்கு? அண்ணாதுரை கடவுள் மறுப்பு ஏற்பு கொண்டவர், கடவுள் மறுப்பு ஈவேராவினுடைய வழி வந்தவர். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்னு சொன்னார். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொல்லி எத்தனை கோயிலுக்கு அவர் பூஜை கும்பாபிஷேகத்துக்கு அவர் நேரடியாக அவருடைய குடும்பத்தோடு போய் கலந்துட்டு இருக்காரு, அல்லது கோயிலின் மீது நம்பிக்கையாக பேசியிருக்கிறார். அவர் நெற்றியில திருநீர் வைத்திருக்கின்றாரா, நெற்றியில குங்குமம் வைத்திருக்கின்றாரா, இந்து மத சடங்குகளை ஏற்றுக்கொண்டிருக்கின்றாரா? ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று சொன்னது திருமூலர். திருமந்திரத்தில் சொன்னதை காப்பி அடிச்சுக்கிட்டு இந்த திமுக காரங்களாம் ஊரை ஏமாத்துறதுக்காக இன்னைக்கெல்லாம் நாங்கள்லாம் வந்து 90% இந்துக்கள் இருக்குன்னு சொல்லி ஸ்டாலின் சொல்றாருல, அவர் நெத்தியில பொட்டு வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய தேவர் ஐயாவினுடைய நெத்தியில பொட்டு வைக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த விபூதியை கொண்டு போய் ஒழிச்சு வச்சாங்க தெரியுங்களா கடந்த வருஷம். அப்போ எந்த அளவுக்கு இந்து மதத்தினுடைய எதிர்ப்புகளை இவர்கள் செய்து கொண்டு, ஆனால் இந்து மத கோயில்களுக்குள்ள அண்ணாவினுடைய பிறந்த நாளைக்கு அவங்க வந்து சாப்பாடு போடணும், சமவந்தி போடணும்னு சொல்றது என்பது, இவர்கள் கோயில்களை அவர்களுடைய கூடாரமாக்கி கொண்டார்கள். கோயில்கள் கொள்ளையர்களுடைய கூடாரமாக கூடாதுன்னு கருணாநிதி டைலாக்லாம் பேசினார். இன்னைக்கு கோயில்கள் கொள்ளையர்களுடைய கூடாரம். அந்த கொள்ளையர்கள் திராவிட மாடல், அவங்க தான் அந்த கொள்ளையர்கள். இன்றைக்கு எத்தனை கோடி ஊழல்கள் வந்து கொண்டு இருக்கின்றது தெரியுமா? இன்றைக்கு பார்த்தசாரதி கோயிலினுடைய ஊழல் சம்பந்தமான விஷயங்கள் இப்போ வந்து கொண்டு இருக்கின்றது. இன்னும் வெளியில் இன்னும் முழுமையான தகவல் வந்த பிறகு நான் அது சம்பந்தமான ஒரு விவாதமும் நடத்துகின்றேன். அதுபோல் நம்முடைய காஞ்சிபுரத்திலும் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான கோயில்களிலே பல திருட்டுக்கள் பல விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கின்றது. ஸோ இந்த மாதிரியான நிகழ்வுகளிலிருந்து இந்த ஆலயத்தை மீட்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த ஆட்சி துரத்தி எடுக்கப்பட வேண்டும். இன்னும் 2-3 மாதங்களில் அதுக்கான வழி பிறக்கும்னு நாங்கள் காத்துட்ருக்கோம். ஓகே, தொடர்ந்து அறநிலையத்துறை அப்படின்றது ஹிந்துக்களுக்கு எதிராகவோ இல்லை இப்போ திருப்பரங்குன்றம் விஷயம் எடுத்துக்கிட்டால் முருக பக்தர்களுக்கும் தமிழர்களுக்கும் எதிராக இருக்குது அப்படின்னு நிலைப்பாடு எடுக்கும்போது, இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா குடியரசு தினத்துக்கு அன்னைக்கு அறநிலையத்துறை சார்பாக அவங்க விடுற அந்த ரெப்ரசன்டேஷனில் பார்க்குறோம் அறுபடை வீடை தான் அவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் திருப்பரங்குன்றம், அதன் பிறகு அறுபடை வீடுகள் இருக்குது அப்படின்றப்போ ஹெச்ஆர்என்சி தரப்பில் அவங்க முருகரை மேலே இருக்க அந்த பக்தியை தானே காமிக்குது. அதாவது ஹெச்ஆர்என்சி வந்து நம்ம வந்து அறுபடை வீடுகளுடைய கண்காட்சியை வந்து நம்முடைய குடியரசு தினத்தை காட்டணும்னு நினைக்கிறதோ அல்லது கோயில்களிலே பூஜைகள் நடக்கின்றது இதை வைத்து அல்லங்க. பாரம்பரியமாக நம்ம நாட்டினுடைய தீபம் ஏற்றக்கூடிய நிகழ்வு என்பது நம்முடைய திருக்கோயில்கள் எல்லா அருகாமையில் இருக்கக்கூடிய மலைகள் உச்சியிலே ஏற்றப்படும். அந்த தீபத்தை வழிபடக்கூடியது தமிழர்களுடைய மரபு. இதை ஒரு நீதிபதி அறிவித்திருக்கின்றார், திருப்பரங்குன்றம் மலை மீது நீங்கள் போய் தீபம் ஏற்றலாம், அங்கு உள்ள அந்த தூணிலே ஏற்றலாம் என்று. இந்து சமய அறநிலையத்துறை என்ன செய்யணும்? ஒன்று தீபம் ஏற்றணும், அல்லது தீபம் ஏற்றுவதனால் இந்த பிரச்சனைகள் இருக்கிறது என்பதை அரசாங்கத்திடம் சொல்ல வேண்டும், அரசாங்கம் முடிவு பண்ணணும். ஆனால் ஹெச்ஆர்என்சி ஈஓவே மேலே திருப்பரங்குன்றம் மலை மீது தர்கா இருக்கிறது, அதற்கு அருகாமையிலே இருக்கக்கூடியது தீப தூண் அல்ல. எப்படி தீப தூண் அல்ல, அது ஒரு சமணர்களுடைய, அவங்க என்ன சொன்னாங்கன்னா சமணர்களுடைய விளக்கு தூண் அப்படின்னு ஒரு விளக்கத்தை கொடுத்தாங்க. அப்புறம் அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது நில அளவை கல் என்று அவங்களுடைய விளக்கம் கொடுத்தாங்க. இந்த ஹெச்ஆர்என்சிக்கு என்னங்க இந்த வேலை? நீ கோயில்களில் கும்பாபிஷேகம் பண்ணால் போதுமா? கோயில்களில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று ஒரு நீதிமன்றம் சொன்ன பிறகு அதை நிறைவேற்றுவது தான் உங்களுடைய வேலை. அதை நிறைவேற்றுவதற்கு அரசாங்கம் தடுத்தது என்று சொன்னால் அரசாங்கம் இதுக்கு பதில் சொல்லட்டும். ஹெச்ஆர்என்சி காசை எடுத்து இந்துக்களுடைய கோயில் பணத்தை எடுத்து நீங்கள் தீபம் ஏற்றுவதற்கு எதிராக நீதிமன்றத்தில் போய் மேல்முறையீடு பண்ணீங்களே, முஸ்லீம் தரப்பு பண்ணலை. மேல்முறையீடு முதல்ல எடுத்தவொடனே முஸ்லீம் தரப்பு பண்ணலை, ஹெச்ஆர்என்சியினுடைய ஈஓ போய் பண்ணுறார். அப்போ இவர்கள் எப்படிங்க இந்துக்களுக்கு ஆதரவானவர்கள்? இவர்கள் இந்துக்களை எதிர்க்கக்கூடியவர்கள், இந்து மத நம்பிக்கைகளுக்கு எதிரானவர்கள். ஆனால் அதை இந்துக்களை ஏமாத்துறதுக்காக நாங்கள் இந்த கோயில் கும்பாபிஷேகம் பண்ணுறோம், நாங்கள் இந்த கோயிலில் வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா குடியரசு தின விழாவில் நாங்கள் வந்து நாங்கள் மக்கள் பார்வைக்காக இந்த அறுபடை வீடை நாங்கள் வைக்கிறோம், நாங்கள் வந்து முருகருக்கு பழனியிலே வந்து பெரிய மாநாடு நடத்துகிறோம், முருகர் மாநாடு. இதெல்லாம் நடிப்பு. இது அத்தனையிலுமே நான் அதுக்கு அடுத்த கட்டமாக என்ன சொல்லட்டுங்களா? முருகர் மாநாடு நடத்தினதுலேருந்து அதனுடைய வரவு செலவு கணக்கு வந்துச்சா? யார் இடத்துல எவ்வளவு கலெக்ஷன் பண்ணார் சேகர்பாபு என்பது வெள்ளை அறிக்கையாக அல்லது வெளிப்படையாக அவர் வெளிப்படுத்தினாரா? அதில் தான் பெரிய ஊழல் நடந்திருக்கு. இன்றைக்கு கோயில்களில் இருக்கக்கூடிய தங்கத்தை உருக்கியதன் மூலமாக தங்கத்தை உருக்கி அதை அவர்கள் என்ன பண்ணுறாங்க? பேங்க் டெபாசிட் பண்ணுறாங்க. இந்த தங்கம் எவ்வளவு வந்தது, எவ்வளவு போச்சு, எவ்வளவு உருக்குனாங்க, இதில் எல்லா உண்மைகளும் மறைந்து போகும்.
இப்போ நான் கொடுத்துருக்கேன் ஒரு 10 பவுன் கொடுத்துருக்க நகை என்று சொன்னால் அந்த 10 பவுன் உருக்கி நீங்கள் கொண்டு போகும்போது அதில் சேதாரம் என்று சொல்வார்கள். இவங்க ஏற்கனவே வந்து பார்த்தோம்னா சர்க்கரையுடைய மூட்டையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்க கரையான் நெரிச்சுது, அதில் இருக்கக்கூடிய இதெல்லாமே நாங்கள் வந்து எந்த அளவுக்கு ஊழல் பண்ணாங்கன்றது வரலாறு சொல்லும். அப்போ இந்த தங்கத்திலையும் ஊழல் பண்ணுறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கிறது. இந்த ஊழல் ஆட்சி, கோயில்களிலும் ஊழல் செய்யக்கூடிய இந்த அரசாங்கம், சேகர் பாபு அவர்கள் மிக மோசமாக கோயில்களை கையாண்டு கொண்டிருக்கின்றார். ஆனால் சேகர் பாபு அவர்கள் ஓப்பனாக சொல்றது இங்கே தமிழ்நாட்டில் நடக்குது ஆன்மீக அரசியல் அப்படின்னு. அப்படிங்களா? ஆன்மீக அரசியல் தானுங்களா? தைப்பூசம் வரப்போகுது 1ஆம் தேதி. அது ஆன்மீகம் தானே? அது தமிழர் மரபு தானே? தமிழ் கடவுள் முருகனுடைய திருவிழா தானே? அந்த தைப்பூசத்துக்கு வாழ்த்துக்கள் சொல்லி அரசாங்கம், இது ஏற்கனவே தைப்பூசத்துக்கு விடுமுறை தந்தது எடப்பாடியார் அரசாங்கம். அப்ப இதுக்கு வாழ்த்து சொல்றதுக்கு கூட இந்த ஸ்டாலின் மாடல் அரசாங்கம், இந்த திராவிட திருட்டு மாடல் அரசாங்கத்துக்கு அங்க வக்கணம் இல்லையே, செய்யலையே, சொல்ல மாட்டாங்களே. அப்புறம் எப்படிங்க இது ஆன்மீக அரசியல்? ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா இப்போ கிறிஸ்மஸ் விழாவாக இருக்கட்டும், இல்லை இஸ்லாமியோட ஈதாக இருக்கட்டும், இதில் எல்லாமே தமிழக அரசு போய் பங்கேற்கிறதான் பார்த்துருக்கோம். ஆனால் முருகர் மாநாடு மட்டும்தான் இவங்களே வந்து எடுத்து நடத்தினாங்கன்றது இருக்கு. அதாவதுங்க, ரம்ஜானாக இருக்கட்டும் அல்லது கிறிஸ்மஸாக இருக்கட்டும், இதெல்லாம் திமுக காரங்களே நடத்துவாங்க. திமுக காரங்களை ஒரு கிறிஸ்தவ மிஷினரி நடத்த வச்சு அந்த இடத்துல போய் இவங்க கலந்துக்கிட்டு அங்கே போய் தொப்பியை போட்டுக்கிட்டு அங்கே போய் அவர் ரம்ஜானுக்கு கஞ்சி குடிப்பார். அப்போ அது வந்து மத நம்பிக்கையை ஏற்றுக்கொள்வதாக அவருக்கு தெரியாதா? அந்த மதத்தில் இருக்கக்கூடிய மூடப்பழக்க வழக்கத்தெல்லாம் அவர் பேச மாட்டார். அல்லது கிறிஸ்தவ மதத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்மஸ் விழானா என்னங்க? இயேசு பிறப்பு தான் கிறிஸ்மஸ் விழா. நாங்கள் வந்து கிறிஸ்தவர்களை மதிக்கிறோம், கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கிறோம். ஆனால் இப்போ நாங்களும் பகுத்தறிவு கேள்வின்னு சொல்லிட்டு இயேசு பிறந்த இது கிபி கிமு என்று சொன்னால் கிறிஸ்துவுக்கு பின் கிறிஸ்துவுக்கு முன் என்று சொல்கிறார்கள். அப்போ டிசம்பர் 25 தானே வருஷம் தொடங்கியிருக்கணும். கிறிஸ்து பிறந்து 6 நாள் கழிச்சு தான் வருஷம் பிறகுதா? அப்போ எவ்வளவு பெரிய முரண்பாடுகள் இருக்கின்றது. அப்போ இதெல்லாம் பகுத்தறிவுக்கு உகந்ததா? கிறிஸ்மஸ் விழாவுக்கு உகந்ததா? ஸ்டாலின் கேட்பாரா? ஆராசா கேட்பாரா? திமுக கேட்குமா? திராவிட மாடல் அரசு கேட்குமா? கேட்காது. ஆனால் அவர்களுடைய பண்டிகையில் போய் கலந்துப்பாங்க. ஆனால் தீபாவளினா மட்டும் அவங்களுக்கு பகுத்தறிவு வந்து இடிக்குது. இது முழுக்க திருட்டுத்தனம். இந்துக்களை ஏமாத்துறாங்க. இந்துக்கள் சொரணம் இல்லாமல் திமுகவுக்கு ஓட்டு போடுறோம். அதிமுகவுடைய கோவை சத்தியன் அவர்கள் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு அக்யூசேஷன் வச்சிருந்தாரு. தமிழ்நாட்டில் வந்து நிறைய பாதிரியார்களை அழைத்து வந்து யாருக்கு ஓட்டு போடணும் அப்படின்ற மாதிரியான வகுப்புகள் வந்து இங்கே எடுக்கப்படுது அப்படின்றதும், லயோலா கல்லூரிக்கும் இதுக்கும் வந்து பின்னாடி இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. அது சரியா? நிச்சயமாக கிறிஸ்தவ மிஷினரிகள் காலமாக இந்த தமிழர்களுடைய வரலாற்றை எப்படியெல்லாம் மாற்ற வேண்டும், ஆரிய திராவிட கதைகளை எப்படி கட்டவிழ்க்க வேண்டும், அல்லது இங்கே உயர்வு தாழ்வு, உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள், இங்கே முன்னேறியவர்கள் பின்னேறியவர்கள் என்கின்ற அந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா பட்டியலின மக்களை வைத்து எப்படி மதம் மாற்றுவது என்கின்ற திட்டத்தை தீட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். யார் வாக்களிக்க வேண்டும் என்பதை கிறிஸ்தவர்கள் முடிவு பண்ணுறதுக்கு சபைகள் முடிவு பண்ணுது. ஓட்டு என்பது அவரவருடைய ஜனநாயக உரிமை அப்படின்னு நம்மகிட்ட சொல்லுவாங்க. ஆனால் அந்த பக்கம் போனால் கிறிஸ்தவர்கள் இடத்துல இது பாதிரியார்களின் உரிமை, இது இயேசுவினுடைய ராஜ்யம் வர வேண்டும், இயேசு கிறிஸ்துவனுடைய ஆதரவு பெற்ற வேட்பாளர், இப்படியெல்லாம் பேசுவாங்க. இப்படியெல்லாம் ஒரு மதத்தை வைத்துக்கொண்டு ஒரு மிஷினரிகள் எந்த அளவிற்கு கிறிஸ்தவர்கள் மத்தியிலும் அல்லது அரசியல்வாதிகள் மத்தியிலே, இன்னைக்கு விஜய் வருகிறார் என்று சொன்னால் இந்த ஜோசப் விஜயை எப்படி அரசியல் ரீதியாக கிறிஸ்தவத்துக்கு ஆதரவாக கொண்டு செல்லலாம், திமுக இருக்கிறது என்று சொன்னால் திமுகவில் எப்படி வந்து இனிக்கோ இருதராஜ் போன்றவர்களை திமுகவினுடைய சின்னத்தில் நிற்க வைத்து அங்கே கிறிஸ்தவத்தினுடைய ஆளுமையை எப்படி அதிகரிக்கலாம், இன்னும் சொல்ல போனாக்க திருமாவளவன் போன்றவர்களை எப்படி இந்துக்களுக்கு எதிராக சனாதன எதிர்ப்பு என்று சொல்லி அதன் மூலமாக இந்து எதிர்ப்பை உருவாக்கி கிறிஸ்தவ மிஷினரிகள் இன்னும் வேகமாக மதமாற்றத்தில் ஈடுபடலாம், இந்த நாடை கிறிஸ்தவ நாடாக மாற்றலாம், இன்னும் கொஞ்ச நாட்களிலே அந்நியர்களுக்கு அடிமையாக்கலாம் அப்படிங்கிற திட்டத்தோடு வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதுக்கு அதிகாரம் வேணும். அந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளை எப்படியெல்லாம் கிறிஸ்தவமயமாக்க வேண்டும், எப்படியெல்லாம் அந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்களை கிறிஸ்தவர்களாக்க வேண்டும், சினிமா நடிகர்கள் எப்படி கிறிஸ்தவர்களாக்க வேண்டும், எப்படி உயர்மட்டத்தில் இருக்கக்கூடிய உயர்மட்ட குடும்பங்களில் இருக்கக்கூடியவர்களாம் அப்படி கிறிஸ்தவர்களாக்க வேண்டும் என்கின்ற கிறிஸ்தவ மிஷினரிகளினுடைய சதிகளுக்கு இந்த தமிழக அரசியல்வாதிகள், குறிப்பாக திமுக, விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ், இப்பொழுது இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகளும் அதற்கான வேலைகளில் இறங்கியிருக்காங்க. ஸோ இவர்கள் எல்லாம் செய்கின்ற இந்த கிறிஸ்தவ மிஷினரிகளுக்கு ஆதரவான வேலைகளினால் எதிர்காலத்தில் பாரதத்திற்கு ஆபத்து, தமிழகத்துக்கு ஆபத்து.
தொடர்ந்து பார்க்குறோம் திமுக வந்து ஆளுநர் தேவையில்லை அப்படின்னு, திமுக கூட்டணி கட்சியும் ஆளுநர் தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. 3 வருடமாக சட்டமன்றத்தில் ஆளுநர் வெளிநடப்பு பண்ணிட்டு இருக்காரு. அவர் அதுக்கான 2 காரணங்களை சொல்றாரு. வெளியில வந்ததுக்கு அப்புறம் அதுக்கான ரீசன்ஸையும் வந்து அவரோட எக்ஸ்தலத்தில் வந்து பதிவிட்டுறாரு. தொடர்ந்து ஆளுநர் அப்படின்றவர் ஆளுநராக செயல்படாம மத்திய அரசினுடைய ஊதுகுழலாக இருக்கிறாரு, இல்ல அவங்க சொல்றதை கேட்டு ஒரு கட்சிக்காரராக செயல்படுறாரே தவிர ஒரு ஃப்ரீ பாடியா வந்து அவர் செயல்படலான்னு குற்றச்சாட்டு இருக்கு. அதாவது ஆளுநர் என்பவர் இந்த நாட்டில் வந்து இந்த மாநிலத்தில் ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனையோ அல்லது இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து பல பிரச்சனைகள் இன்னலுக்கு உள்ளாகும் பொழுது அதை வந்து இந்த அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு சூழ்நிலை வரும்போதோ அல்லது தேசத்துக்கு எதிராக இந்த ஆட்சியாளர்கள் மாறும் பொழுது உண்மையிலே கவர்னர் என்பவர் வேண்டும் என்பது அரசியலமைப்பு சட்டத்தினுடைய நடைமுறை. அரசியலமைப்பு சட்டத்தின்படி தான் கவர்னர் இருக்கார். திமுகவின்படியோ அல்லது இவங்க கொள்கையின்படியெல்லாம் கவர்னரை வைக்க முடியாது. காங்கிரஸ் இருக்கும் போது கவர்னர் இருந்தாங்களே, அப்போ நீங்கள் 10 ஆண்டு காலம் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்ததல்லவா, அப்பொழுது கவர்னர் வேண்டான்னு நீங்கள் சொல்லியிருக்கிறது தானே. அப்போ உங்களுடைய ஆட்சி கூட்டணி ஆட்சி இருந்ததல்லவா, நீங்கள் மந்திரி சபையில் இருந்தீர்கள் அல்லவா. எனவே இவர்களுக்கு வேணும்னா கவர்னர் வேணும். ஏன் கடந்த கால அதிமுக ஆட்சியில் கவர்னர் இடத்துல தானே போய் பெட்டிஷனை கொடுத்தீங்க. எடப்பாடியார் அவர்களுக்கு எதிராக கவர்னர் இடத்துல தானே பெட்டிஷன் கொடுத்தீங்க. அப்போ எப்போ கவர்னர் மட்டும் இனிச்சாரா? அப்போ கவர்னர் உங்களுக்கு தாடியா தெரியலையா? இதெல்லாம் ஏமாற்று வேலை. இவர்கள் திமுகவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இவங்களுக்கு வேணும்னா இவங்க மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான்கள்னுவாங்க, வேணான்னா அவர்களை தூக்கி போட்டு உதைப்பாங்க. இது இவர்களுடைய சிந்தனை. இப்போ ஆளுநர் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா, ஆளுநர் இப்போ என்ன கேட்குறாருன்னா, ஆளுநர் உரை இருக்கும் சட்டமன்றத்தில் வந்து ஆளுநருடைய உரை வாசிப்பார்கள். அப்போ ஆளுநர் உரை வாசிக்கும் பொழுது இவங்க எழுதி கொடுத்துருக்கிறதெல்லாம் பார்த்தா ஆளுநருக்கு கோபமாக வருது. ஏன்னா முழுக்க போய் இந்த நாட்டில் சட்ட ஒழுங்கு அப்படியே வந்து மலர்ந்திருக்கின்றது, பூ பூத்திருக்கின்றதுலாம் சொல்கிறான். ஆனால் சட்ட ஒழுங்கு போதை, கஞ்சா, கொலை, கொள்ளைகள் மிக கொடுமையாக அதிகமாக இந்த தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அதை எப்படிங்க அவர் படிக்க முடியும்? இல்லை, சபாநாயகர் அப்பாவா தான் சொல்றாரு, ஒரு ஆட்சினா நிறை குறைகள் எல்லாமே இருக்கும், அதுக்குன்னு சொல்லிட்டு அதில் வந்து கவர்னர் அரசியல் பண்ணக்கூடாது அப்படின்னு. அது எப்படிங்க? அவங்க எழுதி கொடுத்ததே பொய்ன்னு தான் அவர் சொல்றாரு. அவர் எழுதி கொடுத்த அத்துணை விஷயங்களிலும் இருக்கக்கூடிய பொய்களை அவர் என்ன பண்ணுறாரு, உண்மை டேட்டாவை அவர் எடுத்து சொல்கிறார். இதை நான் படிக்க முடியாதுங்க, இதில் இருக்கிறதுலாம் பொய்யுங்க, இது எப்படிங்க நான் ஆளுநராக இருந்து படிக்க முடியும்? உண்மையான டேட்டாவை கொடுங்க நான் படிக்கிறேன்றாரு. அவங்க டேட்டா கொடுக்க மாட்டாங்க. ஆளுநர் விளக்கமாக உண்மையான டேட்டாவை வெளியிடுறாரு. அங்கே அவரால் வந்து இந்த பொய்யை என்னால் வந்து என் வாயால் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து தவிர்க்கிறாரு. உண்மையாக தானே அப்பாவு என்ன பண்ணணும், அல்லது மு.க. ஸ்டாலின் என்ன பண்ணணும், உண்மையான இந்த நாட்டில் இருக்கக்கூடிய புள்ளி விவரங்களை கவர்னர்கிட்ட கொடுத்தா அவர் படிப்பார். இன்னும் ஒரு விஷயமா கவர்னர் அதை வெளிநடப்பு பண்ணதுக்கான காரணம், தமிழ் தாய் வாழ்த்து போடப்படுது, ஆனால் தேசிய கீதம் ஏன் போடப்படலைன்ற ஒரு கேள்வி. இல்லை, அதாவது என்னன்னா, இவங்க என்ன சொல்கிறாங்க, தமிழ் தாய் வாழ்த்து முதலில் எடுத்த உடனே ஆரம்பிக்கும் பொழுது நாங்கள் தொடங்குவோம், பிறகு வந்து தேசிய கீதத்தை கடைசியாக முடியும் போது தான் நாங்கள் அதை நாங்கள் பாடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் கவர்னர் என்ன கேட்குறாருன்னா, நீங்கள் தமிழ் தாய் வாழ்த்து பாடுங்க, உடனே தேசிய கீதம் பாடுங்க, அதுக்கப்புறமா அப்படியே நம்ம தொடங்குவோம் அப்படின்றது அவருடைய கருத்து. இது ஆண்டாண்டு காலமாக நாங்கள் வந்து இருக்கக்கூடிய மரபு, அதனால் நாங்கள் அதை மீற மாட்டோம்னு சொன்னால் இது என்னங்க? இது இந்திய அரசியலமைப்பு சட்டமே மாற்றத்துக்கு உட்பட்டது தான். இல்லை, போட மாட்டோம்னு சொல்லலை, இறுதியில் போடலான்றாங்க. அந்த இடத்துல அவர் வேணும்ட்டே பண்ணணும்ன்ட்டு ஒரு அரசியல் பண்ணுறாரு அவர். இல்லைங்க, நான் என்ன சொல்கிறேன், அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் தமிழ்தாய் வாழ்த்து பாடினோடனே மாநிலத்தினுடைய அழகான பாடல் தமிழ்தாய் வாழ்த்து பாடி முடித்தோடனே தேசத்தினுடைய தேசிய கீதத்தையும் பாடுங்க அப்படின்னு சொல்கிறார். அது அவருடைய கருத்து, ரைட்? அது கருத்துக்கள் அவர் ஒத்து வரலன்னொடனே அவர் வந்து என்ன பண்ணுறாரு, வெளியேறாரு. இது அவருடைய உரிமை. இதில் முன்னாடி தேசிய கீதம் பாடினா என்ன பிரச்சனைன்னு கேட்குறேன். தப்பு இருக்குது அதில் ஏதாவது குறை இருக்கிறதா, மாநில அரசுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கிறதா, சரிங்க மாற்றுவோங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு பதில் கொடுத்தா முடிஞ்சு போச்சு. அதை இப்படி எடுத்துக்கலாம்ல, இறுதியில் போடுறேன்னு சொன்னாங்க, அதில் என்ன கவர்னருக்கு பிரச்சனை இல்லை. அவர் என்ன யோசிக்கிறாருனாக்கா, முதல்ல எடுத்தோடனே மாநிலத்தினுடைய உரிமை சொன்ன உடனே உடனடியாக தேசபக்தியான பாடலையும் பாடினாக்கா நல்லதாச்சு. ஒரு தேசிய உணர்வு இருக்கணும். இப்போ எல்லா சினிமா திரையரங்குகளும் பார்த்தீங்கன்னாக்கா ஜனகன மனகதி பாடணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க கடந்த கால ஆட்சியில். இந்த கால ஆட்சியில் இருக்கா? இப்போ நடைமுறையில் இருக்கா? இல்லை. ஏன் இல்லை? தேசபக்தியை அவர்கள் எதிர்க்கிறார்கள். எங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வரலாறு என்பது இந்த தேசத்துக்கு எதிரான வரலாறு. இல்லைங்க, ஒரு படம் பார்க்குற இடத்துல தேசப்பற்று தேவைதான், படம் பார்க்குற இடத்துல தேவை என்ன? திரைப்படம் முடிந்தவர்கள் தேசிய உணர்வு என்பது எல்லா இடங்களையும், இப்போ தேசிய கொடி எல்லா இடங்களிலும் பறக்கலாம்னு பிரதமர் சொல்லியிருக்காரு. என்ன காரணம்னா, இந்த தேசபக்தி என்பது கொஞ்சம் கொஞ்சமாக மாநில பிரிவினைவாதம் அல்லது மதவாத பிரிவினைவாதம் இவைகள் தலை தூக்குகிறது. அப்போ தேசத்தின் மீது கொண்ட பற்று என்பது வெறும் சுதந்திர தினம் குடியரசு தினத்தில் கொடியேற்றி விட்டு சாக்லேட் கொடுக்கறதுல முடிக்கூடாது.
அப்போ அந்த தேசிய சிந்தனை, நாம் எல்லாம் இந்தியர்கள் என்கின்ற தேசிய சிந்தனை பள்ளிக்கூடங்களிலும் இருக்க வேண்டும். அல்லது நீங்கள் திரையரங்குக்கு போன உடனே தேசிய கீதத்தை பாடுறாங்க அப்படின்னு சொன்னாக்க, அது முடிந்த உடனே பாடக்கூடிய அந்த நிகழ்வானது அந்த நேரத்திலே ஒரு இந்தியன் என்கின்ற அந்த உணர்வு நமக்குள் உருவாகி கொண்டே இருக்க வேண்டும். இது சைக்காலஜிக்கலி அவங்க பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒரு தமிழ் தாய் வாழ்த்து பாடணும்னு நம்முடைய தேசிய கீதமும் பாடப்பட வேண்டும் என்பது அவருடைய உணர்வு. எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பயந்தமைக்கு ரொம்ப நன்றி. நன்றி.